திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு இலவச டிக்கெட் வாங்க முண்டியடித்த போது அசம்பாவிதம் ஏற்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் முழக்கம் கேட்கும் திருப்பதியில் மரண ஓலம் கேட்ட கோர சம்பவம்தான் இது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட உள்ளது. சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்த இடத்தில் திடீரென கவுண்டரை திறந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. உரிய முன்னெச்சரிக்கையின்றி கவுண்டர் திறக்கப்பட்டதால் அநியாயத்திற்கு 6 உயிர் பறிபோகியுள்ளது. அலட்சியத்துக்கு யார் காரணம்? ஆந்திர அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயில் உலக புகழ் பெற்றதாகும். இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அப்போது சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பு ஆண்டு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இதில் முதல் 3 நாட்களுக்கான இலவச டோக்கன் விநியோகம் தொடங்கியது. இதற்காக வழக்கமான கவுண்டர்களை விட திருப்பதியில் 8 இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சொர்க்கவாசல் தரிசனத்துக்காக நாள் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் டிக்கெட் என்பது 2,000 பேருக்கும், 300 ரூபாய் டிக்கெட் 25,000 பேருக்கும் வழங்கப்படுகிறது. மேலும் இலவச தரிசனத்திற்கான டோக்கன் 40,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதுபோக விஐபி தரிசனம் மற்றும் தேவஸ்தான ஊழியர்களின் சிபாரிசு டிக்கெட் என ஒரு நாளைக்கு மொத்தம் 80,000க்கும் அதிகமானோர் ஏழுமலையானை தரிசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பதி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பைராகி பட்டிடையில் உள்ள பள்ளியில் தற்காலிக கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. 8 இடங்களில் இலவச டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டாலும் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பைராகி பட்டிடையில் 50,000க்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர். வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு இலவச டோக்கன் விநியோகிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் புதன்கிழமை பிற்பகல் முதலே பைராகி பட்டிடையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். 6 கவுண்டர்களுக்கு செல்லும் வழியில் இரவு 8 மணி அளவில் திடீரென ஒரு கேட்டை மட்டும் போலீசார் திறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வழியாக பக்தர்கள் திமுதிமுவென முண்டியடித்து நுழைந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஒரே நேரத்தில் முண்டியடித்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்போது தடுமாறி கீழே விழுந்தவர்கள் பலரும் ஏறி மிதித்து சென்றுள்ளனர். இந்த விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை போலீசார் மீட்டு திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீண்ட போராட்டத்துக்கு பின் கூட்ட நெரிசலையும் போலீசார் கட்டுப்படுத்தினர். எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 6 பேரில் 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். உயிரிழந்த நிர்மலா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் என்றும், மல்லிகா சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் விபத்து நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரிசையில் போய் உட்காந்து வரிசையில் போய் உட்காந்து உட்காந்து என்ன பண்ணால் சரி எல்லாம் டிவி ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் திக்கு ஓடினாங்க. திக்கு ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மிதிச்சு விட்டாங்க. உடனே இடுப்பு உடஞ்சி போச்சு. இடிச்சும்போது தூக்கிட்டு வர அப்படியே காப்பாற்றி கொடுத்துட்டு வரும்போது டக்குன்னு. திருப்பதி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டிருந்தன. உடற்கூராய்வுக்கு பின்னர் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் சேலத்தைச் சேர்ந்த மல்லிகாவுக்கு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் உடல்நிலை பாதிப்பு காரணமாக கீழே விழுந்து மிதிபட்டு இறந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால்
ஆத்திரமடைந்த மல்லிகாவின் கணவர் கிருஷ்ணராஜ் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் பைராகி பட்டிடையில் பிரதான நுழைவு வாயிலை திடீரென திறந்து விட்டதால் பக்தர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்ததில் அசம்பாவிதம் ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தெரிவித்துள்ளார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வெள்ளிக்கிழமை சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ள நிலையில் கீழ் திருப்பதியில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.